ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கேரளா மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 10 பல் பூண்டும் உரித்து சேர்த்துக்கலாம். இந்த மத்தி மீன் குழம்புல நம்ம பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஒரு 3 பெரிய தக்காளி, பழமான தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. குழம்பு வந்து நம்ம ஊர் ஸ்டைலு குழம்பு தான், ஆனால் மீன் தான் கேரளா மத்தி மீன். நல்லா வதக்கி கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்ன எப்போவுமே யூஸ்வலாக செய்கிற குழம்பு தானே, நீங்கள் என்ன கேரளா மத்தி மீனுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இந்த மீன் வந்து கேரளா மத்தி மீனுன்னு சொல்கிறாங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வெறுமிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா எதுவும் கருகாமல் பார்த்துக்கோங்க. 2 கரண்டி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் எப்படி குழம்பு மிளகாத்தூள் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ 2 முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க விட்டுடலாம். முருங்கைக்காய் வெந்துடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு மாங்காய் போட்ட மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். நீங்களாம் மீன் குழம்புல என்ன காய் சேர்த்துப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கட்டும். பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கேரளா மத்தி மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் ரொம்ப சாஃப்டான மீன், ஆனால் கொழுப்பு அதிகமாக இருக்கிற மீன். நீங்கள் இந்த மீனை போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிண்ட முடியாது. கிண்டி விட்டுட்டு நம்ம அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.